உயர்நீதிமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள் என்ன? சென்னை பாரிமுனையில் உள்ள சுங்கத்துறை தலைமை அலுவலகம், அதே போல உயர்நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் ஒரு நீதிமன்றம் ஆகிய இரண்டுக்கும் மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாரிமுனையில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய 600 ஊழியர்களும் தற்போது பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக தற்போது போலீசார் வரவழைக்கப்பட்டு அங்கு மோப்பநாய் உதவியுடன் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை பாரிமுனையில் உள்ள சுங்கத்துறை தலைமை அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது. அதில் இன்னும் சற்று நேரத்தில் குண்டு வெடிக்கும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து போலீசார் அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் நிபுணர்கள் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக தற்போது இந்த பாரிமுனை சுங்கத்துறை தலைமை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய 600க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இதன் காரணமாக தற்போது இந்த பகுதியில் பாரிமுனை ராஜாஜி சாலை பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதே போல இந்த மர்ம நபர்கள் சென்னை ஐகோர்ட் வளாகத்தில் செயல்படக்கூடிய ஒரு நீதிமன்றத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். அங்கும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விஷம செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என சைபர் கிரைம் போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர்.